ஹலோ விவர்ஸ், நான் உங்களில் ஒருவன். டுடே டெலஸ்கோபிக் சேனல் எப்படி ஃபிட் பண்ணணுன்னு பார்க்கலாம். இதுதான் டெலஸ்கோபிக் சேனலு 12 இன்ச்சு நம்ம வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ட்ராயர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். போன வீடியோவில் நான் போட்டிருக்க ட்ராயர் எப்படி ரெடி பண்ணணுன்னு. இதை மாதிரி ஒரு நூல் கேப் வச்சு மேலே ட்ராயரோடைய எண்டில் சேனல் வைங்க. வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ நீங்கள் 5/8 ஸ்க்ரூ போடலாம், இல்லை 3/4 ஸ்க்ரூ போடலாம். பிளேடோடைய திக்னஸ் பொறுத்து இது மாறும். இப்போ 80 mm போர்டுனா நீங்கள் 3/4 ஸ்க்ரூ போடலாம். நெக்ஸ்ட்டு இது ட்ராயரு உள்ள அந்த எம்டி பேஸ் இருக்கும் பார்த்தியா, நீங்கள் எங்கே ட்ராயர் ஃபிட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கீழேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் வச்சுக்கிங்க. ஏன்னா அப்போ தான் லோடு கொஞ்சம் தாங்கும். லோடு வைக்கும்போது ட்ராயர் கீழே இறங்கும் லைட்டாக, அதனால் கேப் கொஞ்சம் வச்சுக்கிறோம். அவ்வளோதான், ஒரு 2 ஸ்க்ரூ இல்லை 3 ஸ்க்ரூ போடலாம். இதை மாதிரி 2 சைடு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது இந்த சேனல் இது பேர் டெலஸ்கோபிக் சேனலு. இது நாங்கள் நார்மல் சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி சாஃப்ட் க்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சேனலுக்கும் சாஃப்ட் க்ளவுஸ் சேனலுக்கும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே ரேட் டபுளாக இருக்கும். இந்த சேனல் 120னா சாஃப்ட் க்ளவுஸ் 340 சம்திங் இருக்கும். குவாலிட்டியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஒரு பிராண்டட் கம்பெனி போனால் ரேட் எப்கோ இது மாதிரிலாம் போனீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட்டோ அது கமெண்டில் சொல்லுங்கள்.